வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக சினிமா அப்புறம் பிறகு சீரியல்ஸு இந்த மாதிரிலாம் மக்களிடம் பிரபலமானாலுமே கூட அதில் உள்ள கதைகள் அவர்களை ஏதோ ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. நம்ம செய்யாததை அவர்கள் செய்கிறார்கள். அது சினிமாவாகட்டும் சீரியல் ஆகட்டும். இப்ப என்னடான வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுலயும் அப்படியே தொடர்ந்து கதை எத்தனை வருஷத்துல முடியுதோ தெரியாது. அந்த மாதிரி பொதுவா எந்த ஒரு கருத்தாக இருக்கட்டும், சினிமாவில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து, சீரியலில் சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து, அப்புறம் வெப் சீரிஸ் அதுல சொல்லப்படக்கூடிய கருத்து, பொதுவா ஒரு உருவமாக நிழல் படங்களாக ஒரு கதைகளாக சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்துக்கள் எல்லாமே மக்கள் மனசுல பதிஞ்சிடும். அது நல்லதோ கெட்டதோ, இந்தாப்பா அப்படி இருக்கிறாங்கப்பா இப்படி இருக்கிறாங்கப்பா, அது கதை தான். அது கதைக்காக, ஒரு நிகழ்வுக்காக, ஒரு பணத்துக்காக, வியாபாரத்துக்காக புனையப்பட்ட ஒரு கதை. ஆனா அதெல்லாம் நம்மால பெருசா எடுத்துக்க மாட்டார். உண்மை சம்பவமாவே உட்கார்ந்து மரத்தடியில உட்கார்ந்து பக்கம் பக்கமா பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி பலவிதமான திரைப்படங்களை சொல்லலாம், சீரியலை சொல்லலாம். இப்ப வெப் சீரிஸ். ஆமா, அதுல இந்த இப்போதைக்கு உள்ள வெப் சீரிஸ் எல்லாம் படு ஆபாசம், படு கவர்ச்சிகள். ஆமா, ஒருவேளை வேண்டுமென்றே எடுக்கின்றார்களா அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு. ஆமா, காசு போட்டவர் தயாரிப்பாளரு, என்னப்பா நீ இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு எப்படிப்பா காசு வரும், போட்ட காசை நான் எடுக்கணும்ல அப்படின்னு அவருக்கு ஒரு டார்ச்சர் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் விட இயக்கணுங்கிற கான்செப்ட்ல உள்ளவங்க யோசிப்பாங்க, என்னப்பா ஒரு சீனை வையப்பா அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் பல விதமான கருத்துக்கள். இதுல யாருடைய கருத்து உண்மை பொய், மற்றபடி எதற்காக எடுக்கப்பட்டது அப்படிங்கலாம் அவரவர்களுக்கு தான் தெரியும். எப்படியோ ஒண்ணு ஆபாசங்களும் கவர்ச்சிகளும், மற்றபடி தேவையற்ற சீன்ஸ் எல்லாம் இன்னைக்கு வெப் சீரிஸ் அப்படிங்கிற அந்த இதுல தொடர்ல இன்னைக்கு உள்ள நுழைஞ்சிருச்சு. ஆமா, அது நல்லது கெட்டதெல்லாம் கண்டபடி. அதன் அடிப்படையில இப்ப ஹெர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஆமா வெளியாயிருக்கு ஓடிடில. அது சம்பந்தப்பட்ட ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லுவோம் பத்தி, அந்த படம் வெளியாயிருக்கு அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு, மற்றபடி ஒரு இயற்கையான ஒரு விஷயமா அதை சொல்ல முடியாது. இன்னைக்கு ரசிகர்கள்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஒண்ணு கிடையாது, பழைய விஷயம்தான். அதை ஒரு வெப் சீரிஸாவோ மற்றபடி திரை படங்களில காட்டுகின்ற பொழுது மக்கள் வேறு விதமான கருத்துக்கு வர்றான் இல்லையா? என்னடா நம்மளும் இதே மாதிரி செய்யலாமா அப்படிங்கிற கான்செப்ட். இந்த ஹெர் வெப் சீரிஸ்ல என்ன ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த போட்டிருக்காங்க அப்படின்னா, 2 பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் முத்தம் கொடுத்து கொள்ள துடிப்பதை போன்ற ஒரு படம். நல்லா புரிஞ்சுக்கும். ஆமா, ஒரு சாதாரண ஒரு பெண்களோ கிடையாது. அந்த 2 பெண்களுமே குடும்பத்து தனமான கேரக்டர் நடித்த பெண்கள். ஒரு ஆள் பார்வதி திருவோத்து, இன்னொன்று ஐஸ்வர்யா ராஜேஷ். 2மே நடிகைகள் தான், அற்புதமான நடிகைகள், குடும்ப பாங்கான நடிகைகள், பேர் வாங்கினவங்க. எதுக்காக இப்படி நடித்தார்கள் அப்படிங்கிறது தெரியல. காசுக்காக நடிப்பது என்பது வேறு. எப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் ஆமா நான் நடிப்பேன் அப்படிங்கிறது பேர். ஆனா சில பேர் அப்படி கிடையாது. ஆமா, லட்சுமி, சுஜாதா, மற்றபடி எடுத்துக்கலாம், KR வித்யாலாம் பார்த்து இப்படித்தான் நடிப்பேன். அதன் அடிப்படையில ஐஸ்வர்யா ராஜேஷும் பார்வதி திருவத்தும் எதற்காக இந்த மாதிரி ஒரு காட்சிகள்ல நடித்தார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அவருடைய ரசிகர்களுக்கும் நெட்டிசர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுதிட்டு. படத்தை பார்த்தா அப்படின்னம்னா அப்படியே பக்கத்துல உதடோட உதடு முத்தமிடுவதை போன்ற ஒரு சீன்ஸ். ரொம்ப அது பார்க்கக்கூடிய ஒரு முத்தமிடல, அதை நோக்கிய ஒரு சீன்ஸ். அப்ப என்ன ஆகுது, இது லெஸ்பியன் கதை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அந்த சீரியஸை பொறுத்தவரை மொத்தம் 4 பெண்களை சம்பந்தப்படுத்திய ஒரு கதைதான். அதுல ஊர்வசி, பார்வதி திருவோத்து, ஐஸ்வர்யா ராஜேஷ், ரம்யா நம்பீசன்
இந்த 4 பேருமே வந்து அதுல நடிச்சிருக்கிறாங்க. 4 பெண்களை சுற்றி வரக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் அது. இந்த வெப் சீரிஸினுடைய ஒரு நிலைப்பாடு என்னன்னு இந்த ஒரு படத்திலே தெரிஞ்சிருதுல்ல. 1000 ஜோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்ற மாதிரி ஒரு பருக்கிலே தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸா எதற்காக எடுக்கிறார்கள், எடுக்க வேண்டும்? இதெல்லாம் வந்து சமுதாயத்தை சீரழிக்கிறீர்களா? சமுதாயத்து தவறான பாடத்தை நீங்கள் கற்பிக்கின்றீர்களா அப்படின்னு கூட இன்னைக்கு வந்து அவங்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து குறிப்பாக வெப் சீரிஸ் பார்க்கக்கூடியவங்களாம் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த சீரீஸை வந்து சின்ன பசங்க மற்றபடி வயசு பசங்க இல்ல பசங்க எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, இப்போ இது ஒரு வாழ்க்கையா இருக்கும் போல இருக்கு. லெஸ்பியன்ஸ், ஹோமோசெக்சுவல்ஸ், ஹேங்கிற கான்செப்ட்லாம் வந்து இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? பெண்ணுக்கு பெண் அந்த காதல், பெண்ணுக்கு பெண் பாலியல் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் லெஸ்பியனுங்கிற விஷயமா இருக்கு. அப்ப 4 பெண்களையும் சுற்றிய ஒரு காட்சி அப்படி எவ்வாறு பின்னப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருந்தாலுமே கூட இந்த ஒரு சீன் போதுமே. அப்ப இது மாதிரிலாம் எதற்காக எடுக்கின்றீர்கள் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு வந்திருக்கு. இப்ப அதுக்கு வந்து அந்த வெப் சீரிஸ் குழு வந்து ஒரு சமாதானமா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காட்சி வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஏன்னா இத வந்து கதையோடு பார்க்கிறப்ப எந்த ஒரு ஆபாசமும் இருக்காது அப்படின்னு போட்டு சொல்றாங்க. அந்த ஒரு சீனை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் தெரியும். ஆனா கதையோடு ஒன்றி கலந்து பார்க்கக்கூடிய சமயத்துல கட்டாயமாக இது ஆபாசமாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு ஒரு சமாதானம் சொல்லியிருக்கிறாங்க. சமாதானம் சொல்லட்டும். ஏன்னா கதையை பார்க்கிறப்ப ஹர் அப்படிங்கிற அந்த வெப் சீரிஸ் பார்க்குற 4 லேடிஸை சுற்றிய கதையத்தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படி இருந்தாலும் அந்த லெஸ்பியன்கிற அந்த வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்ப அதான் நடக்குது, எங்க பார்த்தாலும் சகஜம். கேட்டா வந்து இது வேலைக்கு போகணும், அதனால கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கேன். இன்னும் மேல படிக்கணும் அங்கிள், அதனால கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறேன். அப்புறம் இன்னும் சில பெண்கள் சொல்றாங்க, இல்ல அங்க நான் வந்து கல்யாணம் செய்யறதா எனக்கு விருப்பம் இல்லை. இந்த மாதிரி பலவிதமான பெண்கள் தனிப்பட்ட பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒத்து பார்த்தோம்னா லிவிங் டுகெதர் அப்படின்னு யாரோ ஒருத்தரை ஜாயின் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அப்புறம் பெண்கள் வந்து ஒரு கம்பீரமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, நான் வந்து ஒரு குடும்பத்தனமாக, மற்றபடி வந்து என் அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, மற்றபடி வந்து என்னுடைய சொந்த லட்சியத்துக்காக நான் வந்து கல்யாணம் செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ரைட், ஓகே இருக்கட்டும். பட் அதை கன்ஃபார்மா கடைசி வரைக்கும் கொண்டு போகணும்ல. அப்புறம் எதுக்கு நீங்க லிவிங் டுகெதருக்குள்ள போறீங்க? அப்புறம் எதுக்கு ஒன் நைட் ஸ்டாண்டுக்குள்ள போறீங்க? அப்புறம் எதுக்கு லெஸ்பியனுக்குள்ள போறீங்க? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பல பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. கேட்டா நான் கல்யாணம் செய்துக்க உள்ளது, சைட்ல பார்த்தா அவனு ஓடிட்டு இருக்கோம். அப்ப நீங்க தவறு செய்யக்கூடியது அது பேச கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமே. பேச கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஜாலியா ஜம்முன்னு 2 குழந்தைய பெத்தமா, ஜாலியா என்ஜாய் பண்ணோமா, ஒரு ஆணோட சூப்பரா வாழ்ந்தோமா, பாதுகாப்பா இருந்தோமான்னு போலாமே. புரியுதுங்களா? இது மாதிரிலாம் பல விதமான ஒரு தவறு நடக்குது. ஆமா, அதனால வந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் வந்து தனித்து நான் வாழ்கின்றேன், மற்றபடி வந்து கல்விக்காக தனித்து வாழ்கின்றேன், மற்றபடி வேலை வாய்ப்புக்காக தனித்து வாழ்கின்றேன், எனக்கு வந்து கல்யாணம் என்பது பிடிக்கவில்லை, மற்றபடி வந்து எல்லாம் கல்வி நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா, வேலை நல்லபடியா அமைஞ்சிருச்சுன்னா நான் பிறகு கல்யாணம் செய்து கொள்ளலாம் இருக்கின்றேன், இதுதான் என்னுடைய லட்சியம்னு ஒரு பெண் சொன்னான்னு வச்சுக்க, அதை ஏத்துக்காதீங்க. அதெல்லாம் சும்மா வெத்துவேட்டு பாருங்க. இந்த கதையிலே வந்து 4 பெண்களை பற்றிய ஒரு வெப் சீரிஸ், அது எப்படி கொண்டு போனாலும் சரி அந்த லெஸ்பியனுங்கிற வட்டத்துக்குள்ள வந்துருச்சு. பார்த்தீங்களா? கேட்டா அந்த குழு சொல்றாங்க, ஒரு சமாதானம் சொல்றாங்க, இது வந்து சும்மா தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காட்சி, இதை வந்து படத்தோட படத்தா பாத்தீங்கன்னா அது ஆபாசமா இருக்காது. எப்படி இருந்தாலும் அது புள்ளி வந்துருச்சா இல்லையா? அதுதான் அந்த ஒரு அதுதான் தனிப்பட்ட ஒரு பெண் வாழ்க்கைங்கிறது வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னா அவளை வந்து நம்ம சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு சமுதாயம் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி சீரியஸ் எல்லாம் எடுக்காதீங்க. நம்ம இந்த ஹர் வெப் சீரியஸ் அந்த குழுவிற்கு நான் சொல்லிக்கிறோம், சும்மா இருக்கிறப்பயே லெஸ்பியன்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. ஆமா, லெஸ்பியன்ஸ் அதிகமா போயிட்டு இருக்கு. மற்றபடி மது அருந்துதல், புகைப்பிடித்தல், ஆமா, கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயமா போயிட்டு அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி நீங்களும் வெப் சீரியஸ் அப்படிங்கிற பேர் லெஸ்பியன் செய்ய, மற்றபடி வந்து ஆணுக்கு ஆண், இது பெண்ணுக்கு பெண் அப்படிங்கிற விஷயத்த பழகிட்டு வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுக்குன்ற ஒரு சில
குறிப்பிட்ட சதவீதத்தை சேர்ந்தவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கை தான் நாசமாகும். கலாச்சாரம் நாசமாகும். பண்பாடு நாசமாகும். இந்த சமுதாயம் கெட்டு சீரழிந்து போய்விடும். அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதனால இப்படிப்பட்ட எடுங்க. ஒரு புரட்சிகரமா எடுங்க. மிகப்பெரிய ஒரு சரித்திர கதையை எடுங்க. மத்தபடி குடும்ப சம்பந்தப்பட்ட கதையை எடுங்க. அத விட்டு போட்டு இந்த மாதிரிலாம் வந்து இயற்கைக்கு முரண்பட்ட விஷயங்கள செய்யக்கூடிய சமயத்துல, இதை பார்க்கக்கூடிய பெண்கள் என்ன நினைப்பார்கள்? அப்படிங்கிறது அந்த திருவோத்துக்கும், ஐஸ்வர்யா ராய்க்கும் தெரியவில்லை. மத்தபடி ஊர்வசி என்ன நிலைமை அப்படின்னு தெரியல. அற்புதமான ஒரு நடிகை. அதே நேரத்துல ரம்யா நம்பீசன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்னங்கிறது தெரியல. அதெல்லாம் வந்து வெப் சீரிஸ் பார்த்தா தான் தெரியும். அந்த ஹெர் அப்படிங்கிற வெப் சீரிஸ. அதனால பொதுவா எப்படிப்பட்ட அந்த சித்திரமாக இருந்தாலும் சரி, எப்படிதான் நீங்க ஒரு சமாதானத்தை சொன்னாலுமே சரி, அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த இத நீங்க வந்து வெளிப்படுத்தி இருக்க கூடாது. ஆமா. நீங்க சொல்றீங்கல்ல, அந்த வெப் சீரிஸ், ஹெர் வெப் சீரிஸ் அந்த குழுவை பார்த்து நான் கேட்கிறேன். இது வந்து ஆபாசம் கிடையாது. தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது சொல்றீங்களா? எப்படி இருக்கு? அப்புறம் எதுக்கு அந்த இதுக்கு அந்த சீன விடுறீங்க? அப்புறம் எதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த போஸ்டர விடுறீங்க? அந்த போட்டோவையும் விடுறீங்க? அது மிகப்பெரிய தவறு தானே. அப்ப நீங்க வேண்டுமென்றே இதை செய்யறது தானே. சும்மாவது விடுப்பா. இங்க வந்து பார்த்தா வேற மாரி மாத்திக்கலாம். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? ஒண்ணும் கிடையாது. நல்லா யோசிக்கணும். இதெல்லாம் வந்து விளக்கமா சொல்லக்கூடிய விஷயம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரவர்கள் என்னங்கிறது விஷயத்துக்கு தெரியும். மத்தபடி வெப் சீரிஸ் குழுவினருக்கு தெரியும். அதனால வரும் காலங்கள்ல கரெக்ட்டா ஆமா இயற்கைக்கு முரணாக இல்லாத பல உண்மைகளை சொல்லுங்க. ஆமா. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் இந்த மாரிலாம் காமிக்காதீங்க. அதெல்லாம் வந்து இயற்கைக்கு முரண்பட்ட ஒரு விஷயம். ஆமா. பாலியல் சம்பந்தப்பட்ட அனைத்து தவறுகளுக்கும் இது தூண்டிவிடும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.